புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் செங்கோட்டையன் கொளுத்தி போட்ட வெடி இன்னைக்கு சரசரசரவன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கு அதிமுக வட்டாரத்துக்குள்ள. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து டி ஜெயக்குமார், ஆர்வி உதயகுமார், கேபி முனிசாமி, ராஜன் செல்லப்பா தொடர்ந்து அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை, அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை, எடப்பாடியாருக்கு சாதகமான கருத்துக்களை, ஓபிஎஸ்க்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா, அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு 6 மாத காலம் பொறுமையாக இருங்க, நீங்கள் பொறுமையாக இருந்து வழக்கு மன்றத்துக்கு போகாதீங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் 6 மாத காலம் பொறுமையாக இருங்க, அமைதி காத்து இருந்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட சந்தித்து இது பற்றி எடுத்து சொல்லி இணைப்பு குறித்து நாங்கள் பேசுவோம். நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு செய்தியாளர்கள் சந்தித்து எடப்பாடியார் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, பல்வேறு கருத்துக்களை பொது வெளியில் பேசுறது, செய்தியாளர் மத்தியில் பேசி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுனால அதிமுக ஒரு பிளவுபட்ட அதிமுக இருக்குது, அதிமுகவில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகிற வகையில், ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற வகையில் பேசாதீங்க. ஒரு 6 மாத காலம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார்கிட்ட சொல்லி இணைப்பு குறித்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை ராஜன் செல்லப்பா தற்போது சொல்லியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் நாங்கள் அதிமுகவில் இணைவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் விதிக்கலை, எந்த விதமான கட்டாயம், அதாவது கட்சிக்குள்ளே வந்தால் எங்களுக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படிங்கிற எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிற பொருள்படுற வகையில் தான் ஓபிஎஸ் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்க முடிகிறது. இந்த சூழலில் ஓபிஎஸ்க்கு பதில் கொடுக்குற வகையில் ராஜன் செல்லப்பா என்ன சொல்லியிருக்கார், தற்போது பரபரப்பாக வரக்கூடிய அண்மை செய்தி அப்படின்னா, நிபந்தனையுடன் நீங்கள் ஏன்னா ஓபிஎஸ் நிபந்தனை இல்லாமல் நாங்கள் அதிமுக இணையணும்னு சொல்கிறாரு. ராஜன் செல்லப்பா என்னன்றாருன்னா ஒரு நிபந்தனையை போடுறாரு. என்ன அந்த நிபந்தனை அப்படின்னா, 6 மாத காலம் நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்த வழக்கு மன்றத்துக்கு போகிறது, செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடியார் பற்றி பேசுறது, கட்சி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற வகையில் கருத்துக்களை சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு 6 மாத காலம் பொறுமையாக இருந்தால் எடப்பாடியார்கிட்ட சொல்லி நாங்கள் இணைப்பு குறித்து பேசுகிறோம் அப்படின்னு ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்கிறார். இதில் நம்மளால் என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுனா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்போம். அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஒரு வலுவான இயக்கமாக பழையபடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ்ஓ இல்லை மற்றவர்களோ கட்சியிலிருந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர்களை ஒரு பிளவுபடுத்தி பார்த்தார்கள்னா அதிமுகவுக்கு ஒரு வலுவிழந்த ஒரு சூழல் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது தேர்தலுக்கு சாத்தியமா, 2026 மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் போய்விடும். இப்படி இருக்கிற சூழலில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிற சூழல் ஏற்படுகிறது. பாஜக ஒரு பக்கம் அழுத்தம் இருக்குது. புதிதாக கட்சி தொடர் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு அரசியல் ட்ரெண்ட் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டாண்டில் போகிறாங்க. கூட்டணிக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய தரப்பில் விஜயின் கூட்டணி தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழக சார்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 100% வாக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் 50% திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக. மீதி இருக்கக்கூடிய 50%ல் 20% பார்த்தீங்கன்னா மற்ற இதர கட்சிகளுக்கு அந்த 20% வாக்குகள் போகும். மீதி இருக்கக்கூடிய 30%ல் 20% தொழிலதிபர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அதாவது வயதானவர்கள், இவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் போகிறது அதாவது வயது மூப்பின் காரணமாக ஓட்டு செலுத்த முடியாமல் ஒரு காரணமாக இருக்கும். தொழிலதிபர்கள் பல ஊர்களிலிருந்து ஓட்டு போடுறது மிஸ் ஆகும். இவர்களெல்லாம் ஒரு 20% இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 10% நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஓட்டு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு மனக்குமுறலோடு இருக்கக்கூடிய ஒரு 10%. இப்படி இந்த 50% திராவிட திமுக அதிமுகவுக்கும் மீதி இருக்கக்கூடிய 50% இப்படியாக போனால்
இந்த சூழல் இந்த 50% இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருக்கக்கூடிய 50%ல தான் யார் அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் 30% மேலாக 32 35% வாக்குகளை பெறுகிறவர்கள் தான் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுகிறது. இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எந்த வாக்குகளை பிரிப்பார்? திமுக அதிமுக இந்த 50% அப்படின்னு நம்ம 50% வாக்குகள் நம்ம சொல்லிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 50 ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். 20% தொழிலதிபர்கள், வயது மூப்பில் இருக்கிறவங்க வாக்கு செலுத்த முடியாதவர்கள், மீதி இருக்கக்கூடிய 20% மற்ற இதர கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகள், மீதி 10% நம்ம ஏன் வாக்கு செலுத்தணும், நமக்கு இதனால் என்ன பலன், யாருமே நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க அதிருப்தியில் இருக்கக்கூடிய 10%, அதுலேயே அந்த 10% நோட்டாகவும் சேர்ந்துவிடும். இப்படி இந்த நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் எந்த வாக்குகளை பிரித்து, ஏன்னா ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் அவங்களுடைய கணக்குப்படி பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 15-20% வாக்குகள் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த எந்த வாக்குகளை விஜய் அவர்களுக்கு 15-20% வாக்குகள் வரும்? ஏன்னா இதர கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த 20% வாக்குகள் அந்த 20% வாக்குகள் இதர கட்சிகள் அவங்களுக்கு போகத்தான் செய்யும். அங்கே ஒரு சேதாரம் இருக்கும். முக்கியமாக கையை வைக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னா திமுக இருக்கக்கூடிய பெரிய, அதாவது 50% வாக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறாரா, இல்லை அது 10% ஏன் நமக்கு இவங்க ஓட்டு போடணும், இவங்க ஓட்டு போடுறதுனால நமக்கு எந்த விதமான பிரோஜனமும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த 10% வாக்குகளை டார்கெட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பல்வேறு வியூகத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. 2020 இலக்கு அப்படின்னு விஜயனுடைய இலக்கு பலிக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இருக்கிறது. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வருது என்ன அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய தூதாத்தா எடப்பாடி பழனிசாமி சார்பாக ராஜன் செல்லப்பா பேசியிருக்கிறாரா, நிபந்தனையுடன், அதாவது 6 மாத காலம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிற காரணம் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்களா? ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையின் கொளுத்தி போட்ட வெடியில் மீண்டும் அதிமுக பிளவுபட்டு செங்கோட்டையின் அணி வேற மாதிரி பிரித்து கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற நெருக்கடி மனநிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது இப்படியே விட்டால் வேலைக்காவது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறதுனால ஒரு தூது ராஜன் செல்லப்பா மூலிமா வருகிறதா அப்படிங்கிற புரிதலோட தமிழக வெற்றி கழகம் 2026 இலக்கை நோக்கி பயணிக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவோட ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கின்ற போது அது ஒரு பலமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன், அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் யார் இணைந்தாலும் மெகா கூட்டணி அமைந்தால் இங்கு ஒரு மாற்றம் 2026 இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயனுடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும்? அதிமுக தாவேக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.